வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை கடந்துள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியானது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், நீர்மட்டம் மேலும் உயர்ந்தால் கூடுதல் உபரி நீர் திறக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் 102 அடியை கடந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீர்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சிறுவாணி அணை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக சிறுவாணி அணை முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மண்டியா, தட்சிண கன்னடா, சிக்மகளூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்வரத்து அதிகரித்து கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையிலிருந்து உபரி நீர் திறப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பழனி அருகே உள்ள வரதமா நதி அணை அதன் முழு கொள்ளளவான 66 அடியை எட்டியுள்ளது. தற்போது அணைக்கு வரும் நீர் முழுவதும் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. இந்த உபரி நீர் வரட்டாறு, பாலாறு மற்றும் சண்முக நதி வழியாக செல்லும். எனவே இந்த ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பழனி மற்றும் ஆயக்குடி பகுதி மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு பொதுப்பணித்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மணிமுக்தா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையில் ஷட்டர்களை பழுது பார்க்கும் பணி நடைபெற்று வருவதால் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே ஆற்று வாய்க்கால்கள் வழியாக முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஒருபுறம் அத்தியாவசிய பணி நடைபெற்றாலும் மறுபுறம் மழை நீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாத்தனூர் அணை திறப்பால் தென்பெண்ணையாறு மற்றும் அதன் கிளையாறான மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே உள்ள பரசுரெட்டிப்பாளையம் மற்றும் மேட்டுப்பாளையம் கிராமங்களுக்கு இடையிலான தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வெள்ளத்தில் மூழ்கிய பாலத்தை கடந்து செல்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கோமிகி அணை நிரம்பியதை அடுத்து 200 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கல்படை, பொட்டியம், மாயம்பாடி ஆறுகளின் வழியாக கோமுகி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அணை முழு கொள்ளளவை எட்டியது. எனவே முதற்கட்டமாக கோமுகி அணையிலிருந்து உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மக்களை எச்சரிக்கும் வகையில் அபாய சங்கு ஒலிக்கப்பட்டது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4000 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த 15ஆம் தேதியிலிருந்தே உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே தொடர் மழையால் பழைய சீவரம் தடுப்பணை நிரம்பியது. இதனால் தடுப்பணையிலிருந்து பாலாற்றில் உபரி நீர் வெளியேறி வருகிறது. தடுப்பணை நிரம்பியுள்ளதால் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அணைகள் மற்றும் ஏரிகளுக்கு அருகே செல்ல நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது. பருவமழை காரணமாக சேலம், ஈரோடு, தேனி, மதுரை, திருவண்ணாமலை, கோவை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அணைகளுக்கும் ஏரிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இவற்றை காண மக்கள் திரண்டால் அசம்பாவிதங்கள் நிகழக்கூடும் என்பதால் நீர்நிலைகளுக்கு அருகே செல்ல நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது. சென்னையில் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம் ஏரிகளுக்கு 24 மணி நேர காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கில் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 13வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு குறைந்து நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் கடந்த 6 நாட்களாக ஏற்பட்ட தொடர் வெள்ளப்பெருக்கால் அருவி பகுதி சேதமடைந்துள்ளது. அருவிக்கு செல்லும் படிக்கட்டுகள் உடைந்து பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு தடுப்புகள் அடித்துச் செல்லப்பட்டு பாதைகளில் பாறைகள் உருண்டு கிடக்கின்றன. இந்த பகுதி மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் அருவியில் குளிக்க 6வது நாளாக தடை விதிக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். வடகிழக்கு பருவமழையால் ஏற்காடு மலைப்பாதையில் ஆங்காங்கே புதிய நீர்வீழ்ச்சிகள் உருவாகியுள்ளன. குறிப்பாக கொண்டை ஊசி வளைவு பகுதியில் கொட்டும் இந்த அருவிகள் சுற்றுலா பயணிகளுக்கு உற்சாகத்தை அளித்தாலும் வாழவந்தியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மண் சரிவு அபாயம் உள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அக்டோபர் 24ஆம் தேதி வரை ஏற்காடு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள எலிவால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 975 அடி உயரம் கொண்ட இந்த அருவி கடந்த சில மாதங்களாக வறண்டிருந்தது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் அருவியின் அழகை ரசித்து மகிழ்கின்றனர். விழுப்புரத்தில் பெய்த கனமழையால் திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கில் ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் சூழ்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் புளியமங்கலம் மற்றும் கைனூர் கிராமங்களுக்கு செல்லும் 3 ரயில்வே சுரங்கப்பாதைகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. டீசல் என்ஜின் உதவியுடன் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சென்னையை அடுத்த மாங்காடு அருகே தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி 2.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. ஜனனி நகரில் வசிக்கும் சந்தீப்குமார் பிரியதர்ஷினி தம்பதியின் மகள் பிரணிகா ஸ்ரீ இரவு பணி முடிந்து வந்த மென்பொருள் நிறுவன ஊழியரான பிரியதர்ஷினி குழந்தையோடு தூங்கியுள்ளார். எழுந்து பார்த்தபோது குழந்தையை காணாததால் தேடியுள்ளார். அப்போது வீட்டின் முன்புறம் தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி குழந்தை உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ந்து போனார். சம்பவம் குறித்து மாங்காடு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை மணலி அருகே வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். பாலசுப்ரமணிய நகரில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் புழல் ஏரியின் உபரி நீர் புகுந்தது. கொசஸ்தலை ஆற்றை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டதால் தண்ணீர் சூழ்ந்துள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு ஆகியவை வழங்கப்பட்டு வருவதாகவும் தங்குவதற்கு அரசு பள்ளியில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் நிவாரண முகாம்கள் தயாராக உள்ளதாக கூறினார். சமூக வலைதளங்கள், போன் மூலம் வரும் புகார்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் துணை முதல்வர் கூறினார். சென்னையில் 965 இடங்களில் மழைநீர் தேங்கியதாகவும் அவை மோட்டார் வாயிலாக அகற்றப்பட்டதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் பொழிந்த மழையால் கடந்த 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 489 இடங்களில் மழைநீர் தேங்கியது. 21ஆம் தேதி முதல் புதன்கிழமை வரை 476 இடங்களில் மழைநீர் தேங்கியது. இப்பகுதிகளில் 851 மோட்டார்கள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. மழைநீர் தேங்கினாலும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது.
வெள்ள நிவாரண பணிகள் குறித்து பேசுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இல்லை என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழையால் சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்கள் உடனடியாக சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். தமிழகத்தில் 16,000 ஹெக்டேருக்கு மேல் குறுவை பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தஞ்சை, நாகை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மழைநீர் வடிந்த பிறகு சேத மதிப்பீடு கணக்கெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 33% மேல் சேதம் இருந்தால் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை விட தற்போது கூடுதல் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்காததே நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாததற்கு காரணம் என அமைச்சர் கூறுவது தவறான தகவல் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நெல் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளுக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கிய தேதி என எதிர்க்கட்சித் தலைவர் தவறான தேதியை குறிப்பிடுவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். செறிவூட்டப்பட்ட அரிசி தொடர்பான புதிய வழிமுறைகள் குறித்த கடிதம் கடந்த ஜூலை 29ஆம் தேதிதான் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது செறிவூட்டப்பட்ட அரிசி மாற்றும் பணிக்கு ஒப்பந்தம் எடுத்துள்ள 5 நிறுவனங்கள் அரிசியின் மாதிரியை எடுத்து டெல்லியில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அதற்கு ஒப்புதல் கிடைத்த பிறகே அரவை தொடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்குமாறு தமிழக முதல்வரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் 8,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாகவும் அறுவடைக்கு தயாராக இருந்த 1,00,000 ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் தண்ணீரில் மிதப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதுதான் திராவிட மாடலா என்று தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகளை கொள்முதல் செய்ய மறுக்கும் திமுக அரசின் அலட்சிய போக்கிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் ஆந்திராவிலிருந்து அதிக அளவில் அரிசி இறக்குமதி செய்யப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் விளைவித்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய தாமதிப்பது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். விஐபி கட்சியின் முகேஷ் சஹானி துணை முதல்வர் வேட்பாளர் என்றும் அசோக் கெலாட் தெரிவித்தார். முதல்வர் வேட்பாளர் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் இந்தியா கூட்டணிக்குள் குழப்பம் நிலவிய நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் தற்போது சுமூக முடிவு வந்துள்ளது. பீகாரில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வில் வைக்கப்பட்ட பேனரில் ராகுல் காந்தியின் படம் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேனரில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் படம் மட்டுமே உள்ளது. இதுகுறித்து இந்தியா கூட்டணியில் உள்ள மற்றொரு தலைவரான பப்பு யாதவ் குரல் எழுப்பியுள்ளார். இது இந்தியா கூட்டணியில் உள்ள பிளவை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பாஜக கூறியுள்ளது. பீகாரில் வேட்புமனு தாக்கல் முடிந்துவிட்ட நிலையில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முறையாக அறிவிக்கப்படவில்லை. சபரிமலையில் தங்கத்தகடுகள் மாயமான விவகாரத்தில் கோவிலின் முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு சிறப்பு புலனாய்வு குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக அவர் இந்த விவகாரம் தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் கைதாகும் 2வது நபர் முராரி பாபு ஆவார். தங்கத்தகடுகளை முலாம் பூசி தருவதற்காக பெற்ற உன்னிகிருஷ்ணன் போத்தி கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார். 4 கிலோ தங்கத்தகடுகள் காணாமல் போனது தொடர்பான வழக்கை கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகின்றது. மும்பையின் மேற்கு பகுதியில் உள்ள ஜோகேஸ்வரி என்ற இடத்தில் வணிக வளாகத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. 12 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கடுமையாக போராடி அணைத்தனர். கட்டடத்திற்குள் 15 பேர் சிக்கியிருந்த நிலையில் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தீ விரைவாக அணைக்கப்பட்டதால் அது அருகில் உள்ள பள்ளிக்கு பரவுவது தவிர்க்கப்பட்டது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் முழுவதும் வெப்பநிலை முற்றிலுமாக தணிந்து பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது.
மணாலியில் 12 சென்டிமீட்டர், லாஹில் ஸ்பிட்டி கொக்சர் பகுதியில் 11.4 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. தொடரும் பனிப்பொழிவின் காரணமாக மாநிலம் முழுவதுமே பனி போர்த்தியது போல காட்சி விருந்து படைக்கிறது. பல்வேறு பகுதிகளில் மழையும் பொழிந்து வருகிறது. மிக மிக குளுமையான இந்த பருவநிலை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் அதிதீவிர வறுமையை ஒழித்துவிட்ட முதல் மாநிலம் கேரளா என்று அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் அறிவிக்க உள்ளார். நவம்பர் 1 அன்று நடைபெறவுள்ள இதற்கான விழாவில் நடிகர்கள் கமல்ஹாசன், மோகன்லால், மம்முட்டி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். கேரளாவில் 2021 64,006 குடும்பங்கள் அதிதீவிர வறுமையில் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டனர். இவர்களுக்கு உணவு, உடல்நலம், வாழ்வாதாரம் மற்றும் உறைவிடம் தேவைகள் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் அதிதீவிர வறுமை ஒழிக்கப்பட்டதாக கேரள உள்ளாட்சித்துறை அமைச்சர் MB ராஜேஷ் கூறியுள்ளார். நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை வழக்கில் அவரது காதலி ரியா சக்கரவர்த்தி மீது எந்த குற்றமும் இல்லை என்று சிபிஐ விசாரணையின் இறுதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரியாவோ அல்லது வேறு யாருமோ சுஷாந்தை தற்கொலைக்கு தூண்டவில்லை என்றும் சிபிஐ அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த இறுதி அறிக்கையில் சுஷாந்தின் குடும்பத்தினர் கண் துடைப்பு என்று நிராகரித்துள்ளனர். சிபிஐயின் தரமற்ற விசாரணைக்கு எதிராக நீதிமன்றத்தில் எதிர்ப்பு மனு தாக்கல் செய்யப்போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 11,500க்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 174 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி 1000 ரூபாய் குறைந்து 1,74,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கம், வெள்ளியின் விலை குறைந்துள்ளது உள்ளூர் சந்தை விற்பனையிலும் எதிரொலிக்கிறது. ரஷ்யாவின் இருவரும் எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் ஆகியவற்றுக்கு அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்திருக்கிறது. ரஷ்ய அரசுக்கு வருவாய் ஈட்டித் தருவதில் இவ்விரு நிறுவனங்களும் மிக முக்கியமானவை என்ற நிலையில் அவற்றை டிரம்ப் அரசு குறிவைத்துள்ளது. இதன் மூலம் உக்ரைன் மீதான போரை தொடர்வதற்கான நிதி ஆதாரங்கள் ரஷ்யாவுக்கு வெகுவாக குறையும். இதைத் தொடர்ந்து ஐரோப்பிய யூனியனும் சில தடைகளை ரஷ்யா மீது விதித்துள்ளது. இதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்பு தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திக் கொள்ளும் என்று கூறி வந்த ட்ரம்ப் தற்போது குறைத்துக் கொள்ளும் என மாற்றி கூறியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை டிசம்பருக்குள் படிப்படியாக குறைத்துக் கொள்வதாக இந்திய பிரதமர் மோடி தன்னிடம் கூறியிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முடியாது என்றும் குறைத்துக் கொள்ளத்தான் முடியும் என்றும் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறினார். முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதையே நிறுத்திக் கொள்ளப் போவதாக ட்ரம்ப் கூறி வந்தார். நியூசிலாந்து நாட்டின் பொதுத்துறை ஊழியர்கள் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் உள்ளிட்டோர் தங்களுடைய ஊதியத்தை அதிகரிக்க கோரியும் பொதுத்துறை சேவைகளுக்கு கூடுதல் வளங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்தில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருப்பது ஆளும் மைய வலதுசாரி அரசு மீதான மக்களின் அதிருப்தியின் வெளிப்பாடு என்று கூறப்படுகிறது. எரிமலை என்றால் கொதிக்கும் தீக்குழம்பை கக்கும் என்று தெரியும். ஆனால் ஜப்பானில் உள்ள மவுண்ட் ஃபியூஜி எரிமலை பனிப்படர்ந்த குளுகுளு மலையாக இப்போது காட்சியளிக்கிறது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் இம்மலை பனியால் மூடப்பட்டிருக்கும். இந்த ஆண்டு 15 நாட்கள் தாமதமாக பனிப்பொழிவு தொடங்கியிருப்பதாக ஜப்பான் வானிலை மையத்தினர் தெரிவித்தனர். பனி போர்த்திய எரிமலையை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க குவிய தொடங்கியுள்ளனர். வெனிசுலா நாட்டை தற்காத்துக் கொள்ள 5000 ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கூறியுள்ளார். போதை மருந்து கடத்தலுக்கு ஆதரவளித்து வருவதாக கூறி வெனிசுவேலா மீது அமெரிக்க அதிபர் கடும் கோபத்தில் உள்ளார். போதை மருந்து கடத்தல் கும்பல்களை அமெரிக்க படைகள் நடுக்கடலிலேயே குண்டு போட்டு அழித்து வருகின்றன. அடுத்து வெனிசுலாவில் ட்ரம்ப் அரசு தாக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் போதை மருந்து கடத்தலுக்கும் தங்கள் அரசுக்கும் தொடர்பில்லை என்று நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார். அடுத்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவில் 6 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்களுக்கு பதிலாக ரோபோக்களை பணியமர்த்த அமேசான் திட்டமிட்டிருப்பதாக தி நியூயார்க் டைம்ஸ் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. 2033ஆம் ஆண்டிற்குள் தனது 75 விழுக்காடு செயல்பாடுகளை தானியங்கி மயமாக்குவதன் மூலம் விற்பனையை 2 மடங்காக அதிகரிக்க அமேசான் இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. இதன் மூலம் 2027 இறுதிக்குள் 1,60,000 ஊழியர்கள் நீக்கப்பட்டு $12.5 பில்லியன் சேமிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.
20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான பாகிஸ்தான் அணியில் முன்னாள் கேப்டன் பாபர் ஆசம் சேர்க்கப்பட்டுள்ளார். மோசமான ஸ்ட்ரைக் ரேட் காரணமாக அவர் நீக்கப்பட்டிருந்தார். சல்மான் ஆகா கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆசிய கோப்பையில் இந்தியாவிடம் 3 முறை தோற்றதை தொடர்ந்து இந்த மாற்றம் வந்துள்ளது. விக்கெட் கீப்பர் முகமது ரிஸ்வான் T20 அணியில் இல்லை. ஆனால் ஷாஹின் அஃப்ரிதி தலைமையிலான ஒருநாள் அணியில் உள்ளார். பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக T20 மற்றும் நவம்பரில் இலங்கை, ஜிம்பாப்வே ஆகியவற்றுடன் முத்தரப்பு T20 தொடரில் விளையாட உள்ளது. சீதாராமம் இயக்குனர் ஹனு ராகவ் புடியுடன் பிரபாஸ் இணையும் புதிய படத்தின் தலைப்பை படக்குழு அறிவித்துள்ளது. தெலுங்கு மட்டுமின்றி பான் இந்தியா அளவில் உருவாகும் இப்படத்திற்கு ஃபௌசி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாகுபலி பிரபாஸின் பிறந்த நாளையொட்டி வெளியாகியுள்ள புதிய அப்டேட் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது.